Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நம்ம சேனலில் நிறைய மாடிஃபைட் கார்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் விஷ்ணு ப்ரோ நம்ம கூட இருக்காரு. அவரோட மாடிஃபைடு ஜென் கார் தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட தார் நம்ம பார்க்க போகிறாங்க. ஒரு 4.5 லட்ச ரூபா கிட்ட ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் தாரோட ரேட்டே வந்து ஒரு 12 lakhs கிட்ட வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 4.5 லட்ச ரூபா ஆல்மோஸ்ட் காரோட பாதிக்கு மேலே வந்து செலவு பண்ணி வச்சுருக்கீங்க. ப்ரோ உங்களோட R15 பார்த்த ஃப்ரண்ட்டில் டியூயல் டிஸ்க்கு. ஸோ நீங்கள் எது காரு பைக் எது எடுத்தாலும் வந்து அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணுறீங்க. ஸோ இந்த தார் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல், எப்போ எடுத்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னோட ட்ரீம் கார் ப்ரோ. நான் 1 இயராக கஷ்டப்பட்டு என்னால் நான் ஒரு 5 lakhs ரெடி பண்ணி கொடுத்தேன் ப்ரோ அப்பாவுக்கு. நான் ஒர்க் பண்ணி 5 lakhs ரெடி பண்ணி கொடுத்தேன். மீதி அமௌண்ட் போட்டு அப்பா எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி நான் ஒரு 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஒரு 4 இயர்ஸில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் பம்பர்ஸு, ஆஃப் ரோட் டயரு, ஜாக்கி, நம்ம கேரியர்ஸு அந்த மாதிரி வந்து நிறையா வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, எந்த வருஷம் மாடல் ப்ரோ? ப்ரோ இது வந்து 2018 ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது நல்லா ஹெவியாக போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, இது வந்து பிளேட்டட் வரும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு கொஞ்சம் நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஆஃப் ரோடிங்க்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அதில் எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்பும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹெல்லோ வச்சுருக்கோம், இந்த ஹெல்லோ இருக்குது. ஓகே ப்ரோ, அடுத்தது ஹெட்லைட்டும் வந்து கஸ்டமைஸ் தான் ப்ரோ. ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு ஹெட்லைட்ஸ் தான் வரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆஃப் ரோடிங் ட்ரெக்கிங் நம்ம ஒரு இது காட்டுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா அந்த மரம் எதுவும் வந்து நம்ம கிளாஸில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த செட்டப். ஓகே, இந்த கம்பி ஒரு 2 சைடும் போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, இது 2 சைடு வரும். நான் இதெல்லாம் ஷோ ஐட்டம் நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. இந்த ஷோக்கும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. நம்ம இது இந்த வண்டியில் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் அதான் பர்பஸாகவும் இருக்குல்ல, பர்பஸாகவும் இருக்கும் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும். மற்ற வண்டியில் எப்படின்னு தெரில, நம்ம தார் இந்த ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்சரிஸ் இருக்குன்னா அதால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும். ஓகே ப்ரோ, அந்த காரோட பெரிய செலவு வந்து அந்த ஹார்ட் டாப் சொல்லிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த ஷீட் மாதிரி படுதா மாதிரி தான் வரும். ஓகே, நம்ம ஹைவேஸ்லாம் க்ரூஸ் பண்ணும்போது ஒரு 80க்கு மேலே போனோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த படுதா வந்து அடிக்கிற மாதிரி அந்த சவுண்ட்லாம் உள்ளார நாய்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்காது. உள்ளார நம்ம ஒரு எந்த திங்ஸுமே வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது. ஏதோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் வருமா ப்ரோ? ஹாட் டாப் கம்பெனியில் அது மட்டும் தான் ப்ரோ. இப்போ வர தாரில் தான் ப்ரோ ஹாட் டாப்லேருந்து படுதாலேருந்து எல்லாமே வருது. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படுதா மட்டும் தான் ப்ரோ வரும். இப்போ இந்த ஹாட் டாப் மட்டுமே எனக்கு 1.5 லட்ச ரூபா ஆச்சு ப்ரோ. ஓ, எதுவுமே இல்லை, அந்த ஹாட் டாப்பு, அந்த கிளாஸு, அந்த டோர்ஸ், அது மட்டுமே எனக்கு 1.5 லட்ச ரூபா ஆச்சு. இதுலேயே ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது ப்ரோ. ஆனால் நான் வந்து ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணல. அது சரி எதா கல் அடிச்சுன்னா உடஞ்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளேட் தான். ஓகே, உங்களுக்கு ஹெவி வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேரியர்ஸு நம்ம பெட்ரோல் பங்க் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ப்ரோ. அதுக்கு இந்த கேரியர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஆஃப் ரோடிங்க்கு இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வண்டிக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வண்டி சப்போஸ் அப்செட் ஆனாலும் இது வந்து வண்டி கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கும் அதை பொறுத்த வரைக்கும். ப்ரோ தாரோட லுக்கே பார்த்தீங்கன்னா அலாய்ஸு. ஸோ டயரும் வெளியே வந்திருக்கு, அலாய்ஸும் பெரிய அலாய்ஸ் போட்டிருக்கீங்க. இந்த அலாய்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ரிம் தான் ப்ரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ரிம். இது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு சொல்லி எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃபும் வரும், ரெண்டாவது டேமேஜ் வந்து அதிகமாகாது. ஓகே, நம்ம நார்மல் அலாய் காருக்கு போகிற அலாய் போட்டோம் அப்படின்னா ஆஃப் ரோடிங்க்கு வந்து அது தாங்காது ப்ரோ. அந்த மெட்டீரியல் வந்து ஆஃப் ரோடிங்க்கு தாங்காது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சேரு மலை எங்கே வேணால் இப்போ ஒரு கல் அடித்தா கூட இது ஒன்றும் ஆகாது ப்ரோ. இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். அது வந்து நம்ம காருக்கு போகிற அலையெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம போய் ஒரு ஆஃப் ரோடிங்கில் அடிக்கிறோம் அப்படின்னா டப்பு உடஞ்சிரும். இது நல்லா ஹெவியாக இருக்குது. இது நல்லா பிளேட்டட் தான் ப்ரோ. இது ஃபுல்லாக ஹெவி. இது டயர் வந்து அப்சைஸ் பண்ணிருக்கீங்களா இல்லை இல்லை ப்ரோ, ஸ்டாக் டயர் தான் இது. ஓகே, அலாய்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, கார் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம காரில் முக்கியமானது விட்டுட்டோம் ப்ரோ. ஸோ இது வந்து கம்பெனிலே கொடுப்பாங்களா? இது இல்லை ப்ரோ, கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. கம்பெனியில் நார்மல் ஜாக்கி தான் கொடுப்பாங்க. நார்மல் ஜாக்கி என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு வாங்கின புதுசில் நான் ஜாக்கி யூஸ் பண்ண தெரியாமல் அடியில் போட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அப்போ அடியில் இருந்தேன். நல்ல வேலை நான் டயர் கழட்டாதனால நான் அன்றைக்கி தப்பிச்சிட்டேன். அதனாலவே சரி இப்போ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது மட்டுமே 10,000 வரும் ப்ரோ. இந்த ஜாக்கி மட்டும். இது பார்த்தீங்கன்னா 2-in-1 தான் ப்ரோ. நம்ம ஜாக்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆஃப் ரோடிங்கில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வண்டி டயர் சிக்கிருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம டோப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 2-in-1 யூஸ் தான் ப்ரோ. நல்லா ஹெவியாக இருக்குது ப்ரோ. ஹெவியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பேனட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து நம்ம ட்ரில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேனட்டு செட்டப்புக்கு இங்கே இருக்குது. நாங்கள் அதுக்கு வந்து பட்டை மட்டும் ரெடி பண்ணி நம்ம வச்சிருக்கு. மேலே ட்ரில்லாம் எதுவும் பண்ணலை. ஓகே, அந்த ஏற்கனவே இருக்கிறதுல அப்படியே பிளேட் மாதிரி வச்சு நம்ம கிளாம்ப் பண்ணியிருக்கு. ஓகே,
ப்ரோ அடுத்தது இது வந்து இந்த ஃபோர்ஸ் ப்ளூ காலெல்லாம். ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு அஹ், ஒரு ஃப்ளோட்டிங் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா ஏர் ஃபில்டர் வந்து இங்கே தான் ப்ரோ இருக்கும். அதுலேருந்து நம்ம சப்போஸ் வண்டி உள்ளார இறங்கிருச்சு அப்படிங்கும் போது ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் இன்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு தான் ப்ரோ அந்த ஃபில்ட்ரு. இது ஷோ ஐட்டமா இல்லை பர்பஸ்? இல்லை ப்ரோ, யூஸ்டு தான் வச்சுருக்கோம். ஓகே ஓகே, யூஸில் தான். ஆமாம் ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபா வரும். ப்ரோ ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து செம்ம ஹெவியாக இருக்குது ப்ரைஸு. எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ இது ஃபுல்லாக ரெடி ஆகும்? ப்ரோ நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணேன் ப்ரோ. இப்போ ஒரு 1 இயராக தான் இந்த வண்டியில் நான் எதுவும் கை வைக்கல. ஓகே. ஏன்னா சென் வந்ததுனால ஆக்சுவலாக நான் எல்லாமே அதில் முடிச்சிட்டேன். இதில் எனக்கு பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டயர் மட்டும் தான் நான் பண்ணணும் இன்னும். அதுவும் டயர் நல்லா இருக்குது. அதனால சரி டயர் தேஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு. நான் அதான் சொல்ல நினச்சேன், டயர் ஒன்றும் பட்டன் ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருக்கே. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதனால சரி டயர் போனதுக்கப்புறம் நான் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமில் வந்து 240 வரைக்கும் போட்டுக்கலாம் ப்ரோ டயர். இப்போ எவ்வளோ ப்ரோ இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 இருக்குது ப்ரோ. ஓகே, இன்னொரு 10 mm எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஹைட்டும் அந்த ஆஃப் ரோடிங் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, ஹைட் வைஸ் நல்லா இருக்கும். ஹைட் ஆகும்போது அப்போ உங்களுக்கு வண்டியோட லுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஜென்னு மற்ற காசு வந்தனால இது அதிகமாக எடுக்க மாட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. இது இப்போ வந்ததுலேருந்து நான் அதிகமாக எடுக்கிறது இல்லை ப்ரோ. இது மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரோ. எங்கேயா இப்போ பர்பஸாக வெளியே போகணும், ஒரு 6 பேர் 7 பேர் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் ப்ரோ அந்த வண்டி வெளியே எடுப்பேன். மற்றபடி லோக்கல் யூஸ்க்கு ஜென்னு இல்லைனா பைக் இருக்குது. எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருது? 10 தான் ப்ரோ வரும். ஆவரேஜாக சிட்டியில் ஏசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10, ஹைவே போனோம் அப்படின்னா ஒரு 13 வரைக்கும் வரும் ப்ரோ. ஓகே, தாராளமாக ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணலாம். ப்ரோ இப்போ நம்ம என்னென்னலாம் மாடிஃபை பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தாரில் ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. உங்களோட ரிவ்யூ ப்ரோ, இப்போ வந்து ஒரு எக்ஸ்யூவி எடுக்கணும், பெரிய கார் போகணுன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஹாட் டாப் அந்த மாதிரி ஆப்ஷனாக வருது எல்லாமே. ஆமாம் ப்ரோ. ஸோ தார் வந்து எடுக்கலாமா, இல்லை மகேந்திரா இன்ஜின் வந்து எந்த அளவு ரியலபிளாக இருக்குது? எதுவும் உங்களுக்கு இது வரையும் பிரேக் டவுன் அந்த மாதிரிலாம்? இல்லை ப்ரோ, இது வரைக்கும் என்ன இந்த வண்டி வந்து எனக்கு எங்கேயுமே பிரேக் டவுனு, இன்ஜினில் ஃபால்ட்டு, ஒரு பிரேக்கிங்கில் ஃபால்ட்டு அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே எனக்கு கொடுத்ததில்ல. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு வண்டி வந்து நமக்கு அந்த இந்த வண்டிக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். எந்த விதத்துலையுமே இந்த வண்டி ஐயோ இந்த வண்டி எடுத்துட்டுமேன்னு யாரும் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, புது கார் எடுக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக எடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் லக்ஸுரியாக இருக்கும் இப்போ வர மகேந்திரா தார். ஓகே, இப்போ நான் 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னா அந்த 4.5 லட்ச ரூபா ஷோரூம்லேயே கொடுத்தோம்னா நம்ம புது இப்போ நம்ம பண்ண எல்லாமே அந்த வண்டியில் இன்பில்டாகவே வந்துடும். ஓகே, ஒரு சில அக்சரிஸ் தவிர மீதி எல்லாமே வண்டியிலே வந்துடும். ப்ரோ இப்போ ஜென்னுக்கு சொல்லியிருந்தீங்க பாடி கிட்டு சிலதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தாருக்கு வந்து நீங்கள் தேடும் போது ஈஸியாக கிடைச்சிருச்சா? இதெல்லாம் நம்ம சேலத்தில் பண்ணது தான் ப்ரோ. இது நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணது தான். இது ஹாட் டாப்லேருந்து எல்லாமே பண்ணது தான். நம்ம வெளியே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வாங்கினது. ஓகே, இந்த ஹேர்வெண்டும் அலாய்டும் கோயம்புத்தூரில் வாங்கினது. அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவும் நான் வெளியே எதுவும் எடுக்கல. ஓகே, இது எல்லாம் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் ஜென் கார் கேட்டிருந்தேன் ப்ரோஸ் இந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஜென் வீடியோ பார்த்துருந்தாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி கார் ரெடி பண்ணணுன்ட்டு கேட்பாங்க, பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தேன். பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தார் வச்சிருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி தார் வச்சுருக்கவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை ப்ரோ. ஏன்னா இது வந்து மூவிங்கில் இருக்க காரு, இப்போ இருக்க காரு. அதனால் வந்து இதுக்கு எங்கேனாலும் நம்ம மெட்டீரியலோ ஸ்பேர்ஸோ எதுனாலும் கிடைக்கும். இது வந்து நம்ம அலைய தேவையில்ல, ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ, இன்னொன்று நம்ம ஜென் வீடியோ போடும்போது நான் அதில் கேட்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க ஜென் சேலான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது, நல்லா இருக்குது காரு அப்படின்னோடனே. ஸோ அந்த தாட் கண்டிப்பாக ஒரு சேல் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அது நான் போன வீடியோவில் கேட்கல, மறந்துட்டேன். ஸோ அதை சொல்லுங்கள், ஜென் சேல் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக எடுக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேல் பண்ணிடலாங்கிற ஐடியாவில் தான் நான் எடுத்தேன். ஆனால் நான் இவ்வளோ செலவு பண்ணுவோம் நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. சரி, இவ்வளோ செலவு பண்ணதுக்கப்புறம் ஏன் அந்த வண்டி விற்றுட்டு நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ ஐடியாவில் இருக்கேன். வண்டி வந்து சேல் கிடையாது ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக இந்த தாருக்கு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ ரெடி பண்ணி இதுவும் கண்டிப்பாக சேல் கிடையாது ப்ரோ. இந்த 2 வண்டி என்றைக்குமே சேல் கிடையாது. ஓகே ப்ரோ, இன்னொன்று வெர்னா ஒன்று ரெடி பண்ண போகிறேன் ஜென்னு அப்போ சொல்லியிருந்தீங்க. அந்த வெர்னா அங்கே நிற்கிது. ஆமாம் ப்ரோ. நம்ம ஸ்டாக் காரை அப்படியே காமிச்சிருவோம். ஃபுல்லாக ஸ்டாக்காக தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ. இதுக்கு தானே ப்ரோ பாடி கிட்? ஆமாம் ப்ரோ, இதுக்கு தான் ப்ரோ பாடி கிட் வந்து இப்போது ஆர்டர் பண்ணியிருக்கு. கஸ்டம் தான் ப்ரோ பண்ண சொல்லியிருக்கேன். அது எப்படியும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிரும்.
பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரோ அது வண்டி எடுக்கணும். ஓகே, நீங்கள் அதை ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோவோட மாடிஃபைடு ஜென்னு பார்த்துருப்போம். அண்ட் அவரோட R15 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டியூயல் டிஸ்க், அவர் பைக் கலெக்ஷனும் ஒரு 3 பைக்கு நம்ம அவர் ஷாப்பில் ரெடி பண்ண பைக்கும் பார்த்துருப்போம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சரி ஷாப் வந்து வச்சிருக்காரு. நான் அவரோட ஷாப்போட டீட்டெயில், ஃபோன் நம்பரு, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தொடர்ந்து விஷ்ணு ப்ரோ கூட நிறைய வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம். சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கார் இல்லை பைக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.